ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டியில் இந்தியா கத்தார் அணிகள் இன்று மோதுகின்றன. இந்த போட்டி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை 6 மணிக்கு துவங்க உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்து. வணக்கம் முத்து. இன்று நடைபெற உள்ள கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டியில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பானது இருக்கிறது? இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ஆசிய கோப்பை கூடைப்பந்து தொடர்புடைய தகுதி சுற்று போட்டிகள் சென்னையில் 2 போட்டிகள் என்பது நடைபெற இருக்கிறது. அதாவது இன்று வருகின்ற 25ஆம் தேதி அந்த 2 தகுதி சுற்று போட்டிகள் சென்னையில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில இன்று நடைபெறக்கூடிய தகுதி சுற்று போட்டியில் இந்தியா கத்தார் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. அதாவது ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி என்பது அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த தொடருக்கான தகுதி சுற்று போட்டி தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த போட்டி என்பது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜெட்டா நகரில் நடைபெற இருக்கக்கூடியது. இந்த ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 16 அணிகள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அந்த நிலையில ஒரே ஒரு அணி, அதாவது போட்டியை நடத்தப்பட இருக்கக்கூடிய சவுதி அரேபியா மட்டும் நேரடியாக இந்த தொடருக்கு தகுதி பெறும். மீதி 15 அணிகள் தகுதி சுற்று மூலமாக பிரதான சுற்றுக்கு முன்னேறும். அந்த வகையில் தற்பொழுது தகுதி சுற்று போட்டி என்பது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட இந்த தகுதி சுற்று போட்டியை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 24 அணிகள் பங்கேற்கிறாங்க. இந்த 24 அணிகள்ல 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலுமே முதல் 4 அணிகள் என்பது இடம்பெற்றிருக்காங்க. அந்த 4 அணிகளை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு அணியுடன் தலா 2 முறை மோத வேண்டும். அதாவது ஒரு போட்டி உள்ளூரிலும் ஒரு போட்டி தன்னை எதிர்த்து விளையாடக்கூடிய அந்த அணியோட சொந்த நாடுகளிலும் மோத வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த தகுதி சுற்று போட்டிகள் இருக்கக்கூடிய அந்த லீக் ஆட்டங்கள்ல 4 போட்டிகளும் நிறைவடைந்த நிலையில முதல் 2 இடங்களை பிடிக்கும் 12 அணிகள் அடுத்த சுற்றான பிரதான சுற்றுக்கு முன்னேறும். அதே போல அந்த 6 பிரிவில் 3ஆம் இடம் பிடிக்கக்கூடிய அணிகள் அனைத்துமே 6 அணிகளுமே மீண்டும் அந்த 6 அணிகளுக்குள்ளேயே அந்த போட்டிகள் என்பது ஒவ்வொரு முறை மற்ற அணிகளுடன் ஒவ்வொரு முறை மோத வேண்டும். அந்த ஒவ்வொரு முறை மோதக்கூடிய முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணி அடுத்தபடியாக பிரதான சுற்றுக்கு முன்னேறும். ஆக மொத்தம் 16 அணிகள் இந்த பிரதான சுற்றுக்கு முன்னேறும். இந்த நிலையில தற்பொழுது இந்த தகுதி சுற்று போட்டிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே தகுதி சுற்று போட்டியில் இ பிரிவில் இடம்பெற்று முதல் 2 போட்டிகளில் தோல்வியடைந்திருக்கிறது. தற்பொழுது இந்தியாவுக்கான 3வது தகுதி சுற்று போட்டி என்பது இன்று நடைபெற இருக்கிறது. இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டியில் பலம் வாய்ந்த கத்தார் அணியை இந்திய அணி எதிர்கொள்ள இருக்கிறது. அதே நேரத்தில் 25ஆம் தேதி கஜகஸ்தான் அணியையும் எதிர்கொள்ள இருக்கிறது. ஏற்கனவே இந்திய அணி 2 தோல்விகளை சந்தித்த நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாய சூழல் தான் இருக்கிறது. மெயின் பிக் தலைமையிலான இந்த இந்திய அணியை பொறுத்த வரைக்குமே வலுவான அணியாக இருந்தாலும் கூட உள்ளூரில் விளையாடுவது கூடுதல் பலமாகும். அதே நேரத்தில் தமிழக வீரர்கள் அரவிந்த் குமார் உட்பட மொத்தம் 4 தமிழக வீரர்கள் இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த போட்டி என்பது சரியாக 6 மணிக்கு துவங்க இருக்கிறது. முதன்முறையாக இந்த போட்டி, அதாவது முதன்முறையாக சர்வதேச கூடைப்பந்து போட்டி என்பது தமிழ்நாட்டில் நடப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த நிலையில 2 சர்வதேச போட்டிகள் என்பது இங்கே நடைபெற இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கத்தார் அணியுடன் வருகின்ற 25ஆம் தேதி கஜகஸ்தான் அணியுடன் இந்த போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த 2 போட்டியிலுமே இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருப்பதால் இன்று நடைபெற இருக்கக்கூடிய போட்டியில் அனல் பறக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது ஒரு புறம் இருக்க முதன்முறையாக சர்வதேச கூடைப்பந்து போட்டி சென்னையில் நடைபெற நிலையில் இந்த போட்டியை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் இந்த புறம் வந்திருக்காங்க. அதே போல கூடைப்பந்து வீரர்கள், அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய மாநில அளவிலான மாவட்ட அளவிலான கூடைப்பந்து வீரர்கள், அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் உட்பட ஏராளமான இந்த பகுதிக்கு வந்து இந்த கூடைப்பந்து போட்டியை பார்ப்பதற்காக நேரில் வந்து ஏராளமான வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 6 மணிக்கு இந்த போட்டி என்பது தொடங்கி இருக்கிறது. மொத்தம் 5 செட்டுகள் முறையில் நடைபெறக்கூடிய இந்த போட்டியை பொறுத்த வரைக்குமே முதல் 3 செட்டை வெற்றி பெறக்கூடிய அணி அதாவது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். ஆக இந்த போட்டி என்பது மிகப்பெரிய ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்து.